அண்ணா அண்ணா பார்த்துண்ணா, நான் சின்ன பையனா, அழகா பார்த்து பண்ணி விடுங்கண்ணா. இந்த கத்திரிக்கோள்லாம் கண்ணுக்குள்ள கொண்டு வரீங்க, கண்ணை என்ன குச்சிடாதுல. ஏதோ சின்ன பிள்ளை கிடைச்சிட்டானேன்னு பார்த்தா இப்படி வாழ தூக்கிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் நண்பர்களே, விருதுநகர் சாய் பெட் கிளினிக் விசிட்ல இருக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா லியோங்கிற ஒரு ஷிட்ஸுவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 monthsக்குள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா இவங்களுக்கு வந்து ஃபர் கட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். என்னென்னா அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன சிக்குகள் வந்துருச்சு. கால்குள்ளே அந்த கால் பாதங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா பப்பி தானே, அதிகமாக நக்கிற பழக்கம் இருந்திருக்கு போல். அது என்னன்னா கால் பாதத்தை ஃபுல்லாக நக்கிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்கு. அதனால் வந்து நல்லா கட் பண்ணி அழகுபடுத்தி போவோன்னு தான் கேட்டாங்க. நம்மளும் அதே மாதிரியே பண்ண ஆரம்பிச்சாச்சு. குட் பாயாக பிஹேவ் பண்ணுறது. ஏன்னா இந்த ஏஜ்லேயே வந்து நம்ம வந்து ஹேர் கட் பண்ண பழக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அவங்களுக்கு இதனுடைய பயம்னா என்னன்னு தெரியாது. அவங்க வந்து இது வந்து ஒரு விளையாட்டாகவே நினச்சிக்குவாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா 6 months above 8 months எல்லாம் போய் ஹேர் கட் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ட்ரிம்மர் சவுண்டை கண்டாலே என்னன்னு தெரியாது. அதனால் ரொம்ப பயந்துட்டு கடிக்க வர்றது, இல்லை தவிட்டு ஓடுறது, ஒரு ஓரமாக போய் ஒடுங்கிக்கிறது, படுத்தே கிடக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட் பண்ணுவாங்க. நம்ம இந்த வயசுலேருந்தே 4 மாதத்துலேருந்தே வந்து அவங்கள வந்து க்ரூமிங்க்கு தாராளமாக கூட்டிகிட்டு போய் பழக்கிடலாம். இவங்களுக்கு ஃபேஸ்க்குள்ளேயும் ரொம்ப அதிகமாக ஃபர் வளர்ந்துருந்தது. ஸோ அதெல்லாம் கண்ணை போய் குத்திக்கிட்டு இருந்ததுனால அதையும் நீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னொன்று ஃபஸ்ட் டைமாக அவங்க பெட் பேரண்ட்ஸ் வளர்க்குறதுனால அவங்களுக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியல. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணிலேருந்து நீராக வடிஞ்சு அந்த இடம் ஃபுல்லாக பிசுன்னு ஆகி கண்ணை சுற்றி ஒட்டிக்கிட்டு போயிடுச்சு. நம்ம வந்து அதை ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். டெய்லி ப்ராப்பராக கண்ணை சுற்றி தொடச்சி விடுங்க, அதே சமயம் வாயை சுற்றியும் தொடச்சி விடுங்க அப்படின்னு. ஏன்னா ஷிட்ஸூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாயை சுற்றியும் நிறைய ஃபர் இருக்கும், கண்ணை சுற்றியும் நிறைய ஃபர் இருக்கும். நம்ம ப்ராப்பராக அந்த கண்ணோட அழுக்கை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலை அப்படின்னா அந்த இடம் வந்து ஃபுல்லாக கண்ணீராக வடிஞ்சு அது போக சாப்பிடும்போதும் சாப்பாடு எச்சு வடிஞ்சு அந்த இடமே வந்து சுற்றிலும் வந்து பிசுன்னு சேர்ந்து ஃபர்ரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி அசிங்கமாயிரும். ஸோ அது வந்து நம்ம ரெகுலர் க்ளீனிங் பண்ணணும். அதாவது வந்து காலையில் எந்திரிச்சோடனே ஒருக்க வந்து கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு தடையும் சாப்பிட்டு முடிச்சோடனே வாயை சுற்றிலும் க்ளீன் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குற போகிறதுக்கு முன்னாடி ஒருக்க கண்ணை சுற்றி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து இதுக்காக ஸ்பெஷலாக வைப்ஸ்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலான ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணியை நல்லா முக்கி எடுத்து புழிஞ்சிட்டு அந்த ஈரப்பதத்தோடு தொடச்சி விடணும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு ஃபுல்லாக ரொம்ப ஒட்டி போனதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருக்குது பார்த்தீங்களா, அதை சுரண்டி எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் அந்த புண்ணு மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே பார்த்துக்கிறேன்ட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்தது பார்ப்போம். பாய்.